வணக்க மக்களே! மைவி3 வழக்கு குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்ப தான் பார்க்க இருக்கோம். ஸோ மைவி3ல இப்ப மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த பணம் தான். ஸோ இந்த பணமானது எப்ப கிடைக்கும்? ஸோ இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுவாங்களா? எப்ப ஓப்பன் பண்ணுவாங்க? இந்த மாரி பல கேள்வி மக்களிடையே எழுந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்மிடையே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது சக்தி ஆனந்த் அவர்கள் விடை குடுப்பாரா? பதில் குடுப்பாரா? அப்படின்னு நாமளும் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ தற்போதைக்கு வந்திருக்க அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கு முடிஞ்சது அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ கடைசி ஹியரிங் போன மாதமே 25ஆம் தேதி முடிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ ஆனா 25ஆம் தேதி இந்த வழக்கானது முடியல. ஸோ இன்னுமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இடபிள்யூஓ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு மெயினா சொல்லப்போனா எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்ல அப்படின்றது கோர்ட்டே கிட்டத்தட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஸோ மைவி3 நிறுவனத்து மேல எந்த ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டும் ரேஸ் ஆவல. அதே மாரி அவங்களோட குடுத்த அந்த டாக்குமெண்ட் பணம் காண்பிக்கிறாங்கல்ல, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா தான் இருக்கு அப்படின்றதையும் ஒத்துக்குனாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து தீர்ப்பு முடிஞ்ச மாரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்களுக்கு சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்றது போன டைமே சொல்லிட்டாங்க. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான கோர்ட்லேருந்து அந்த அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இன்னும் போகல. ஸோ அதனால தான் வெயிட்டிங்கு அப்படின்ற மாரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சக்தி ஆனந்த் அவர்கள்கிட்ட நமக்கு கிடைச்சிருக்க பதில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க உடனே ஸ்ட்ரெயிட்டா கிடைக்குது அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு மேல் அதிகாரி இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமா வர தகவல் தான் இது எல்லாமே. ஸோ அவங்க கேட்டதுக்கு என்ன அப்படின்னா, அ அந்த நம்மளோட டேட்டாஸ் அதாவது நம்ம யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் குடுக்கணும் அப்படின்ற டேட்டாஸ் எல்லாமே வந்து ஆ சக்தி ஆனந்த் அவர்கள்கிட்ட கரெக்ட்டா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அந்த கோர்ட்லேருந்து வரக்கூடிய ஆ அந்த பேப்பர் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்துச்சுன்னா, அவங்க நம்மளுக்கு பணம் எல்லாமே வந்து செட்டில் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த மாசம் முடிஞ்சிரும், அடுத்த மாசம் முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியல. ஏன்னா ஒவ்வொரு மாசமும் இந்த எதிர்பார்ப்பு மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆனா இப்ப பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. அது மட்டும் கொஞ்சம் உறுதியான தகவலா இருக்கு. ஸோ நீங்க வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தில செயல்படுத்தலாம். அதே மாரி மருந்து டெஸ்ட்டும் வந்து போயிட்டுருக்கு. அதாவது டோட்டலா இருக்கிற அந்த மருந்துகள்ல ஒரு 3 மருந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. டேப்லெட்ஸா இருக்கட்டும், சோப்பா இருக்கட்டும். ஸோ அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ல ஒரு 3 ப்ராடக்ட்டு எலிஜிபிள் இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம ஒரு ஒரு அ உணவுன்னு எடுத்துக்கினாலும் சரி, இல்ல எந்த ஒரு மெடிசனுமே கவர்மெண்ட் கிட்ட அந்த செக்கிங் பண்ணிட்டு தான் குடுப்பாங்க. ஸோ அப்படிதான் அப்ரூவலே வாங்க முடியும். அப்ரூவல் வாங்கி தான் வந்து இந்த கம்பெனியே வந்து நடத்துனாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இருந்தாலும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது பிரச்சனை வரணுன்னே அப்படி பண்றாங்களோ இல்லையோ என்னவோ தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி மீண்டும் தொறந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இடையூறும் இல்லாம நடக்கும் அப்படின்றத தான் கம்பெனி தரப்புலருந்து மீண்டும் மீண்டும் வந்து சொல்றாங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்றது உறுதியான தகவல் கிடைச்சிருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லன்றதும் நிரூபணம் ஆயிடுச்சு. ஸோ எப்ப வேண்டாலும் பணம் வரலாம். அதாவது இன்னும் 10 நாள்ல வரலாம், 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம். ஏன்னா டைம் சொல்ல முடியாது. ஆனா 100% வந்து பார்த்தீங்கன்னா, வந்துரும் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு 10 நாள்ல ஒரு ஹியரிங் வருது. இந்த ஹியரிங்ல நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிரும். ஸோ வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.